தம்பி, கோயம்பேடு மார்க்கெட் வந்துருச்சுப்பா. எந்திரிப்பா, நான் லோடுக்கு போகணும். ஹலோ பா, கோயம்பேடு மார்க்கெட் வந்து இறங்கிட்டப்பா. அந்த 5ஆம் நம்பர் கேட்டு பக்கத்தில் வந்து நில்லுப்பா. அப்பா ஒரு 5 நிமிஷத்தில் ஓடி வந்துடுறேன். 5ஆம் நம்பர் கேட்டா? சரிப்பா. இறக்கு இறக்கு. ஐயா கூலி கொடுங்க ஐயா. பையன் வந்திருக்க, போய் பார்த்து வந்துடுறேன். மாவன் வந்திருக்கானா? சீக்கிரம் போயிட்டு வாங்க. சரிங்க ஐயா. டைம் என்ன ஆகுது? இப்போ இன்னும் 10 மூட்டை இருக்கணும்ல. சீக்கிரம் வாங்க. சரிங்க ஐயா. வாப்பா பாரதி. பா, நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ என்ன அழைச்சி போயிட்ட? ஒழுங்காக சாப்பிட்றியா இல்லையா? அட நீ வேறப்பா. அப்பா நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அம்மா எப்படி இருக்கா? அதுக்கு என்ன, அது நல்லா தான் இருக்குது. உன்னை பார்த்தா தான் பாவமாக இருக்கு. ஏன்பா, ஒரு நல்ல சட்டை போட்டு வேலை பார்க்க மாட்டியா? நம்ம என்ன கலெக்டர் வேலையப்பா செய்கிறோம். இந்த வேலைக்கு இப்படி இருந்தால் தான்ப்பா சரியாக இருக்கும். அதுக்கு யாரு பையனா? ஆமாம் மாதிரிப்பா. என்ன படிக்கிறாரு? இப்போ தான் 12வது பரீட்சை எழுதிட்டு லீவில் வந்திருக்கான். பரவாயில்லண்ணே, உன் சுமையை தூக்கம் உன் பையன் வந்துட்டான். அதெல்லாம் இல்லைப்பா. சரி வர மாதிரி சரிண்ணா. வா பேராண்டி, வந்துட்டியா? 2 நாளா உங்க அப்பனுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. நீ வருவேன்னு 100 தடவை சொல்லிக்கிட்டே கிடந்தான். இதை விட்டு அப்படி தான் பேசிட்டு கிடக்கும். நீ வாப்பா. வாங்க தம்பி. நேற்று வரைக்கும் அப்பா எவ்வளோ சொனங்கி போயிருந்தார். நீ வந்ததுக்கப்புறம் பாரு, ஆளே தெம்பாக மாறிட்டார். நீ சும்மா இருமா. வாப்பா. அண்ணே வாசி வலிங்க. வாப்பா உக்காரு. நீ உட்காருப்பா. உட்காருப்பா. என்ன சிவலிங்கம், உன் பையனை வேலைக்கு கூட்டு வந்துட்டியா? அதெல்லாம் இல்லைண்ணே, அவன் பரீட்சை லீவில் வந்திருக்கான். அதானே பார்த்தேன். நம்ம கஷ்டம் நம்மளோட போட்டோம். நம்ம பிள்ளைகளும் அது வேணாம். தலையை அடமான வச்சாத பிள்ளைய நல்லா படிக்க வை. நான் எவ்வளோ சொல்லிட்டேண்ணே. பரீட்சை லீவு 2 மாதம். அந்த 2 மாதம் மட்டும் வேலை செய்கிறேன்னு சொல்கிறான். உனக்கு ஏன்பா அந்த கஷ்டம்? இல்லைங்க ஐயா, இந்த 2 மாதம் வேலை செஞ்சு காசு கொடுத்தா தான் எங்கள் அப்பா ஒரு 4 நாள் வச்சு நிம்மதியாக தூங்க முடியும். சிவலிங்கம், உண்மையிலே நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் ஐயா. இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு புள்ள இல்லையா. உன் புள்ள குணத்துக்கு அவன் பெரிய படிப்பு படித்து பெரிய ஆளாக வருவான் ஐயா. உன்னை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுவான் ஐயா. எங்கண்ணே, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவனை எவங்கிட்டையும் கையை கட்டி கூலி வேலையை செய்ய வைக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வேலைக்கு போயே தருவன்னு பிடிவாதமாக வந்து நிற்கிறான். நான் உன்னை எதுவும் தடுக்க போகிறதில்ல. இது வரைக்கும் ராஜா மாதிரி பள்ளிக்கூடம் போனியா, படிச்சியா, வீட்டுக்கு வந்தியா, சாப்பிட்டியா, தூங்குனியான்னு சந்தோஷமாக இருந்த வாழ்க்கையில் முறையாக வேலைக்கு போகிறேன்னு வந்து நிற்கிறேன். எவனும் உட்கார வச்சு கூலி கொடுக்க மாட்டான். கஷ்டப்படணும்ப்பா. நீ கூலி வேலைக்கு போகிறதெல்லாம் உங்கள் அப்பனுக்கு பெருமை இல்லை. நீ ஊரே அசந்து பார்க்குற அளவுக்கு ஒரு வசதியான வேலையில் போய் உட்கார்றதான் எனக்கு பெருமை. நான் பட்ட அவமானத்தோட வலி இன்னும் உள்ளே இருக்கு. அதுக்கான மருந்து உன் கையில் தான் இருக்கு. நீ ஏதாவது பண்ணி என் பேரை காப்பாற்றோன்னு உன்னை மலை போல நம்பியிருக்கேன். சிவலிங்கம், நீ பேசாமல் இருப்பா. உன் புள்ள நல்லா வருவான். போய் சாப்பாடு வாங்கிட்டு வா. புள்ள ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கு. இருப்பா, அப்பா போயிட்டு வந்துடுறேன். டைம் ஆச்சுப்பா, கிளம்புறேன். அண்ணா இருங்கண்ணே, போய் அனுப்பி விட்டு வந்துடுறேன். சரிப்பா.
தம்பி ஆ பார்த்து ஜாகிரதையாக வேலை செய்யணும். ஆ சரிங்க. போயிட்டு வா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. சரிப்பா. சரிப்பா. நீ பார்த்துருண்ணே. சரிப்பா. ஹலோ அண்ணா. சொல்கிறா தம்பி. அண்ணா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கிட்டேண்ணே. அப்படியே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்தேன்னா வால் டாக்ஸ் ரோடு வரும். அங்கே நடந்து வா, அண்ணன் வந்து உன்னை கம்பெனி கூப்பிட்டு போகிறேன். வால் டாக்ஸ் ரோடு. சரிண்ணா. அண்ணா வால் டாக்ஸ் ரோடு என்ன இருக்கு? இதான் ஜி வால் டாக்ஸ் ரோடு. தம்பி இங்கே வா. ஆ தம்பி, சென்னையிலே இது மாதிரி சூப்பரான வேலை வேறு எங்கேயும் கிடைக்காது. சரிங்க. சூப்பர்வைசர் நான் பேசிட்டேன். கம்பெனியில் நேராக போய் வேலைக்கு சேர வேண்டியது தான். தம்பி, உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்கே எல்லா வசதியும் உனக்கு உள்ளே இருக்குது. சரியா? சரிங்க. வா தம்பி, என் மூலமாக நீ வேலைக்கு சேர்ற. அண்ணன் பேரை காப்பாற்றுற மாதிரி வேலை செய்யணும். சரியா தம்பி? ஏற்கனவே உன் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இனிமேல் படிப்பை பற்றி யோசிக்காமல் வேலையை மட்டும் கவனமாக பாரு. சரிங்கண்ணா. ஏன்டா அறிவு கட்ட கம்னாட்டி மசம் நின்னுட்டு என்னடா வேலை பாக்குற? அடுத்த மாசம் சம்பளம் வேணுமா வேணாமா? நாயா போய் வேலை மயிர பாடுறான். போடா. டேய், என்னடா வேடிக்கை? வேலையை பாருங்கடா. அண்ணா வணக்கண்ணா. வாடா தினேஷ், என்னடா இந்த பக்கம்? வேலைக்கு ஆள் கேட்டிருந்தீங்களா? ஆமா. பையன் பேர் பாரதி. வணக்கம் சார். பாரதியா? தாங்குவானா இந்த வேலைக்கு? சரி வா. ஏய், எந்த ஊரு? அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டம் முத்துவாஞ்சேரி கிராமம் சார். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. விட்டா உன் வரலாறுலாம் சொல்லுவா போல. பெரிய அறிவாளி பூன்னு நினப்பு. இங்கே பாரு, மாதம் 10,000 ரூபா சம்பளம், 12 மணி நேரம் டியூட்டி. வேலையை மட்டும்தான் செய்யணும். அதை விட்டுட்டு அவங்கிட்ட பேசுறது இவங்கிட்ட பேசுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை அப்படியே லீவு. செலவுக்கு வேணா 200 300 வாங்கிக்கோ. புரியுதா? துண்டுறதுக்கும் தங்குறதுக்கும் இங்கேயே இடம் கொடுத்துருவோம். இன்றைக்கே வேலை சேர்ந்துருண்ணா. ஆ சரிங்க சார். மா ருத்ரா, இங்கே வா. மா, பையன் புதுசாக வேலைக்கு வந்திருக்கான். 10 நாள் வேலை செய்கிறானா பாரு. அதுக்கப்புறமும் இருந்தானா அவன் பேர் அட்டனன்ஸில் சேர்த்துக்கோ. இப்போ அவன் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கோ. ஆதார் கார்டு இருக்கா? ஆ ஓகே சார், இதெல்லாம் ஓகே. எம்டி சார்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறீங்களா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கண்ணதாசன் வர சொல்லு. சரிங்க சார். ஏய், ஒரு வருஷமாவது இங்கே வேலை செய்வல? இல்லை சார், 12th எக்ஸாம் லீவில் தான் வேலைக்கு வந்திருக்கேன். லீவ் முடிஞ்சதும் காலேஜ் போயிடுவேன். +2 ஃபெயில் ஆயிட்டா? பாஸ் ஆகிடுவேன் சார். ஆஹா. அண்ணா, உங்களை செங்கோடன் சார் கூப்பிட்டாரு. அப்படியா? சரி போ, நான் பார்த்துக்கிறேன். சார் பார்க்குறேன். வாடா. கூப்பிட்டீங்களா? இங்கே பாரு, பையன் புதுசாக வேலைக்கு வந்திருக்கான். ஓகே சார். அவனை உங்க கூட தங்க வச்சுக்கோ. எல்லா வேலையும் சொல்லிவிடு. சரிங்க சார். ஏய், அக்கௌண்ட் நம்பர் இருக்குல்ல? இருக்குது சார். ருத்ரா கிட்ட எடுத்துகிட்டு போ. அவங்க பார்த்துட்டு 2 மாதம் அட்வான்ஸை போட்டு விடுவாங்க. புரியுதா?
தினேஷ் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீ கிளம்பு. சரி நான் வரேன். ஏய், ஓனர் வருவார், கூப்பிட்டு அனுப்புகிறேன், பார்த்துட்டு போ. புரியுதா? சரி. கிளம்பு. தம்பி பார்த்து வேலை செய்ய, நான் கிளம்புறேன். சரிங்கண்ணா. உனக்கு மெட்ராஸில் வேலை செய்கிறதுக்கு வேறு இடமே கிடைக்கலையா? என்னாச்சு? உன்னை பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் வேலை செய்வனே தோணலை. இப்போ பார்த்துட்டு வந்தியே சூப்பர்வைசர் செங்கோடன். ஆமாம். அவன் உங்ககிட்ட பேசுனதை வச்சு அவனை சாதாரண ஆள் நினச்சிடாத. இங்கே வேலை செய்கிற எல்லாருடைய உயிரை வாங்குகிற அவன். அவன் கண்ணுக்கு இங்கே வேலை செய்கிறவங்களாம் மனுஷனா மிஷினான்னு ஈவிறக்கம் இல்லாமல் வேலை வாங்குவான் அவன். இந்த கம்பெனி ஓனர் இருக்கான்ல, அவன் இவனுக்கும் மேலே. அவன் யாரை எப்போ அடிப்பானே தெரியாது. அவனெல்லாம் நான் பார்த்தா எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிக்கிடுவேன். எல்லா கோவத்தையும் வேலை செய்கிறவங்ககிட்ட தான் காட்டுவான். என் கெட்ட நேரம் இங்கே வந்து மாட்டிக்கிட்டு அடிமையாக இருக்கேன். நீ நல்லா படிக்கிற பையன் மாதிரி தானே இருக்க. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு, இல்லைனா உன் வாழ்க்கையே வம்பா போயிடும். போய் படித்து நல்ல வேலைக்கு போ. எங்கள் அப்பா என்னை அடித்து பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் படிக்க விட்டார். என் திமிரு படிக்க பிடிக்காம இங்கே வந்தேன். எங்கள் அப்பா பேச்சை கேட்காம வந்ததுக்கு என்னென்ன கொடுமைலாம் அனுபவிக்கணுமோ எல்லா கொடுமையும் அனுபவிக்கிறேன். என்ன மாதம் ஆனால் 5ஆம் தேதி கரெக்டாக சம்பளத்தை போட்டுருவாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் பல்ல கடிச்சிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கடன் இருக்குது. அது முடிகிற வரைக்கும் நான் வேலை செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. என்ன நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ பேசாமல் வர? இல்லைண்ணே, இந்த 2 மாதம் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வேலை பார்த்துட்டு போகணுன்னு தான் வந்தேன். என்னால் திரும்ப போக முடியாதுண்ணே. அப்படின்னா நான் உன்ட்ட என்ன பேசினாலும் வேஸ்ட்டு. என்ன மாதிரியே எல்லோரும் இருக்க மாட்டாங்க. இங்கே வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பான், பார்த்து இருந்துக்க. சரிண்ணே. அங்கே தான் வேலை செய்கிற இடம், அங்கே போ.